ஏதோ நாங்கெல்லாம் சவுத்துக்கே ஒன்றும் இல்லாத ஆள் மாதிரி ஒவ்வொருத்தரையும். இவரு தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அன்னைக்கு பம்பு மெக்கானிக்ங்கிறாங்க. ஏங்க ஒருத்தர் கண்டக்டரா இருந்து எம்எல்ஏ ஆகி ஒரு 30 வருஷம் ஆச்சு. அவர்லாம் எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏ எல்லாம் ஒண்ணுமே இல்லாத நான் எம்எல்ஏ ஆக முடியும்? எம்எல்ஏ சம்பளம் எவ்வளோங்க? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எம்எல்ஏ சம்பளம் எவ்வளோங்க? இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் அமைச்சர் கே நேரு அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம் அம்மா. இப்போ சுமார் மூஞ்சி குமார பொழக போறோம். அந்த சத்தத்தை கேக்குறியாம்மா நீ? ரொம்ப ஹாப்பி அண்ணாச்சி. ஒரே ரெய்டா போகுது. செந்தில் பாலாஜி அவர்கள் அவங்க இன்னைக்கு ஏவாடு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு வந்து மத்திய அரசாங்கம் அடுத்து உங்க பேரை கூட பேசிக்கிறாங்க. அடுத்து உங்க பேரை கூட பேசிக்கிறாங்க. இதுமா ரெய்டு வரட்டும், அவங்க ஈடி வராங்க, எல்லாம் வரட்டும். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க என்னன்னு சொல்றதுக்கு வந்து இந்த சமூக வலைதளத்தில் போட்டு அடிக்கிறாங்க பாருங்க. என்ன அடி! பச்சை தண்ணி கூட கொடுக்காம போட்டு அடிச்சிருக்கீங்க. எப்படி எல்லாம் காலில் வந்து கடறனா இறக்கம் இல்லையா உனக்கு? ஆனால் சமூக வலைதளத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பேசுகிற பேச்சு ஒவ்வொருத்தரையும் இன்ன பேச்சு அன்ன பேச்சு இல்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. அதுதான் பெரிய அதை விட இதான் கஷ்டமா இருக்கு. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றாங்க. ஆமா, பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றாங்க. இதை இப்படியும் சொல்லலாமா சார்? பின்ன எப்படி தான் நான் சமாளிக்கிறது? இப்போ வேலு அவர்களுடைய ரெய்டு பாத்தீங்கன்னா இங்க அங்க முதல்ல பூட்டி சீல் வச்சுட்டு திரும்ப ஓபன் பண்ணி எல்லாம் ரெய்டு பண்றாங்க. ஏற்கனவே இருக்கும்போது இல்ல லாக் பண்ணி இருந்தது, இப்போ வந்த உடனே திறந்து காமிக்கிறார். ஆமாங்கண்ணா, நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. அவர் இடத்த பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே அவங்க வந்து அவர்கிட்ட ஒண்ணு கிளீன் அங்க இருக்க வச்சிருக்காரு. 18 கோடி ரூபாய் உங்ககிட்ட தான் எடுத்தோம், உங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களை தான் எடுத்தோம், அருணை கம்பன் பொறியியல் கல்லூரி தான் எடுத்தோம்னு சொல்லி வருமான வரித்துறை அபிஷியலாவே அறிவிச்சிட்டாங்க. சாம்பார் ஆப் எனக்கு. அதே போல 5 கிலோ தங்கம் எடுத்தாலும் அறிவிச்சிட்டாங்க. 500 கோடிக்கு மேலான டாக்குமெண்ட்ஸ் இந்த அப்பாசாமி, காசா கிராண்டு, அபிராமி ராமநாதன், மீனா ஜெயக்குமார், கோல்டன் கெஸ்ட் ஹவுஸ் விழுப்புரம், பிரேம்குமார் வீடு எல்லாத்தையும் எடுத்ததாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. அப்ப வருமான வரித்துறை போய் சொல்லல. போய் சொன்னா மக்கள் கேள்வி கேட்கலாம். என்ன வெளிப்படைத்தன்மையோட வருமானத்துறை அறிவிச்சிருச்சு. ஆனா நீங்க அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க. ஊரை போட்டு அடிச்சிருக்காங்க, கதரை விட்டுருக்காங்க. அதாவது எப்படி செந்தில் பாலாஜி பேண்ட்னால உச்சா போனது வெளியே தெரிஞ்சிருச்சு, ஏவாவேலு வேட்டி கட்டுனால தெரியல, பட் போயிருக்காரு. நான் கூட அங்க இருக்கிற சமூக வலைதளத்தில் நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஏதோ நாங்கெல்லாம் சவுத்துக்கே ஒன்றும் இல்லாத ஆள் மாதிரி ஒவ்வொருத்தரையும். இவரு தெரியலையே, இவர் தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். அன்னைக்கு பம்பு மெக்கானிக்ங்கிறாங்க. ஏங்க ஒருத்தர் கண்டக்டரா இருந்து எம்எல்ஏ ஆகி ஒரு 30 வருஷம் ஆச்சு. அவர்லாம் எம்எல்ஏ ஆகி 40 வருஷம் ஆச்சு. எம்எல்ஏ எல்லாம் ஒண்ணுமே இல்லாத நான் எம்எல்ஏ ஆக முடியும்? எம்எல்ஏ சம்பளம் எவ்வளோங்க? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எம்எல்ஏ சம்பளம் எவ்வளோங்க? எம்எல்ஏ சம்பளம் எவ்வளோங்க? சம்பளம் இல்லை, அடிப்படை விவசாய வசதி. கையில பணம் வசதி இருந்தாதான் இதை செலவு பண்ண முடியும். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா அடிப்படை விவசாய வசதி உட்டியடா ஒரு பீலா, அதை மட்டும் என்னால மன்னிக்கவே முடியாதுடா. இல்லைங்க, சாதாரணமா நான் திமுகன்னு இல்லை, எல்லா கட்சியிலுமே எம்எல்ஏ ஆகிற வரைக்கும், கவுன்சிலர் ஆகிற வரைக்கும் எல்லாம் மிடில் கிளாஸா தான் இருக்கு. அப்புறம் திடீர்னு பார்த்தா எம்எல்ஏ மந்திரி ஆனோடனே எல்லாம் பெரிய ஆளு. எப்படி அது? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சட்டை தான் வெள்ளையா இருக்கும். அப்புறம் பதவி போன ஒரு பாடு பாருங்க அவங்க கணக்கு. நான் அப்புறம் தான் பார்க்கல. நீ ஒரு அண்ட புழுகை, ஒரு ஆகாச புழுகை எனக்கு தெரியும்டா. மாத்தி மாத்தி புழுவாதீங்க. இப்ப சட்டை கொஞ்சம் வெள்ளையா செலவு சட்டை போட்டுருவாங்க. பதவி போன ஒரு பாட்டுலாம் பார்க்கல. அவன் என்ன பதவி இருக்கிற வரைக்கும் தான் இல்ல. ஏமா
எப்படிமா பண்ண முடியும்? நீ எது என்ன எல்லாமே கணக்கு வழக்கு இருக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. அண்ணாமலை சொல்றாருங்க, அவர் சொல்றாரு நீங்க பில் கேட்ஸோட கூட சுத்த வச்சிருக்கீங்க. சொல்ற 2500 கோடி எனக்கு போட்டுக்காருமா. ஒண்ணு வேணாம், அந்த 500 கோடியில வேணாம், ஒரு 100 கோடி நம்மளுக்கு கழிச்சு விட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. காவேரி ஹாஸ்பிட்டல் என்னதுங்கிறாரு, திருச்சியில் இருக்க காவேரி ஹாஸ்பிட்டல் என்னதுங்கிறாரு. நான் வா, எங்க ஐயா என்ன திருச்சியே உங்களுதுன்றாரு. திருச்சியா? அம்மா திருச்சி உங்களுக்கு என்ன தெரியுங்க? முதுகெலும்புலாம் தெரியுதுடா. அது எல்லா மக்களும் நீங்க எல்லா இடத்துல நீங்க எல்லா இடமும் ஜெயிக்கிறோம், எல்லா மக்களும் நம்புறாங்க. சார், ஒரு எம்எல்ஏவா உங்க சேலரி எவ்வளோ, ஒரு மினிஸ்டரா உங்க சேலரி எவ்வளோ? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? அந்த சேலரிக்கும் உங்க சொத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா. அதை முடிவு பண்ண வேண்டியது இன்கம் டாக்ஸ் அந்த பார்ட்டி. கரெக்ட், ரைட்டா? கரெக்ட். அப்படியா மாமா? அண்மை செய்தி, 2538 பணியிடங்களுக்கு பணம் பெற்றுக்கொண்டு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியிருக்கிறது. தப்பு இருந்ததுன்னா அவன் பணம் கட்ட சொல்ல போறான். அவங்க எப்படி வரவன்னு மக்கள் முடிவு பண்ண போறான். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, அதுக்காக நீங்க எங்களை எதை வேணாலும் பேசுறதா? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். இருந்தா நீங்க நடவடிக்கை எடுத்துருங்க. விடுவாங்களா? நம்ம வேணாம்னாலும் விடுவாங்களாமா? இப்போ அழகா சொல்றீங்க, தவறு இருந்தா நடவடிக்கை எடுக்கட்டும், முடிஞ்சு போகுதுன்னு. அப்புறம் ஏன் இது பழிவாங்கல் அரசியல்? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. இருக்குமா? நீங்க வந்து நாங்க லட்சம் பேர் தவறு பண்றோம், ஏன் எங்களை மட்டும் பிடிக்கிறீங்க? தவறு பண்றேன்னு நினைக்கிறவங்க. அப்ப நீங்களும் அந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்கல்ல. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டேனா? ஜெயலலிதா சொன்னது நேரு நகர், தில்லை நகர்ல நேரு நகர்னாங்க. ஒரு ஊட்ட தவிர எனக்கு ஒரு ஊட்ட கிடையாது தில்லை நகர்ல. ஆனா இப்ப சொன்னா பாத்துங்க, பச்சை போய் அவன் எப்படி உட்காந்து சீனு பாருங்க, ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். நீங்க என்னதான் சொன்னாங்க? இப்ப கூட தான் அண்ணாமலை சொல்றாரு நேரு என்னன்னு. ஏங்க என் நிலம் போல பூரா நான் எலெக்ஷனுக்கு இதுல கொடுத்துருக்கேன், அபிடவிட்ல கொடுத்துருக்கிறேன். இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. அவர் சொல்றாரு 60,000 கோடி 70,000 கோடிங்கிறாரு. அரசாங்கத்துக்கு 60,000 கோடி வருவாய் வரல, அவன் பாருங்க 60,000 கோடி. நான் என்ன சொல்றதுங்க? இதெல்லாம் ஒரு கணக்காங்க. இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, ஒன்ன கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன். தலைவருடைய இந்த மகளிர் உரிமை திட்டம் போய் வந்து என் ரூட்ல சேர்ந்துருக்கு. 2,26,00,000 2,30,00,000 ஓட்டு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ஆனா என்ன பிரச்சனை வருது, நீங்க தேர்தலும் போது அதை சொல்ல மாட்டேன்றீங்க. அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும்னு அங்க வந்து அடிச்சிடுறீங்க. தகுதி உள்ள அடுத்த குடும்ப சொல்லல. உங்க தேர்தல் அறிக்கையில தகுதி உள்ளங்கிற வார்த்தை இல்ல. அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே வந்து கட்சி ரீதியாக சார் சார் நான் வந்து இப்ப இருக்கு குச்சமே இல்ல. முடிவு செய்து முதலமைச்சர். ஓகே, அதுல நாங்க வேலைக்காரன் கீழே சொன்ன வேலையை செய்யறோம். எங்களை போய் கேட்டீங்கன்னா இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போடுறவன்.